அப்போ தாவீது சொல்லுவார், வேண்டாம், கடவுள் திருப்பொழிவு செய்தவர் மேல் கை வைப்பது என்பது கடவுள் மேல் கை வைப்பது. அதனால ஒரு நாளும் நான் சவுலை கொல்லவே மாட்டேன் சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்துக்கொண்டு அந்த குகையை விட்டு வெளியில வந்து தூரமாக போய் நின்றுக்கிட்டு கூப்பிடுவார். சவுல் அரசன்னு கூப்பிடுறப்ப அவர் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சப்ப சொல்லுவார், கடவுள் என்னை உம்மை என் கையில் ஒப்படைத்தார், ஆனால் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உண்மை நான் ஒருபோதும் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதை தொடர்ந்து இன்றைய வாசகத்தை வாசித்தோம்னா சவுல் சொல்லுவார், என் மகன் தாவீதே, உன்னை எத்தனையோ முறை கொள்வதற்காக நான் விரட்டிக்கொண்டே வந்தேன், தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ உன்னுடைய இதயம் என் மேல் கொண்டிருந்த அன்பு என்னை நீ இப்படி உயிரோடு விட்டு போகிறாய் அப்படின்னு சொல்லுவார். இந்த வாசகம் இன்னைக்கு தருகிற செய்தி அதுதான். தாவீது நினைத்திருந்தால் கண்டிப்பாக சவுலை அந்த இடத்துல கொண்டிருக்கலாம். அது தவறு.